சமயபுரத்து மாரியம்மன் எப்போ நீங்கள் பூர நட்சத்திரத்தில் போய் பார்க்குறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ராகு கேதுனுடைய தோஷம் தீருதுன்றது என்னுடைய ரிசல்ட் ஆணித்தரமாக சொல்கிறேன். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். இந்த ராகு கேதுக்கள் எந்த பாவகத்தில் போகிறாங்களோ அந்த எந்த கிரகங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு கை கட்டின்னு தான் பதில் சொல்லணும். இந்த உலகத்தில் நிறைய திருட்டு வேலைகள் நடைபெறும். ஷார்ட் ரூட்டில் உயர்வு பெறக்கூடிய வழிமுறைகள் அத்தனை பேர்களுக்கும் இருக்கும். மது ஆலைகள் கூடுதலாக உற்பத்தியாகும். அந்த எல்லா வகையிலையும் போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் எல்லாமே சகல சௌபாக்கியமாக கிடைக்கும். நவீன வழியில் திருடுகள் நிறைய நடக்கும். ஒரு ஆலயம், முக்கியமான பிரதான ஆலயம், மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஆலயம் இங்கே முற்று பெறும் அப்படின்றது உண்மையான வரலாறு. அதுக்காக இருக்க வேண்டிய ராசி. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீஸ்வராய ராகுவே கேதுவே நமக. கோள்களை வணங்கி இந்த பதிவை நாம் ஆரம்பித்து இருக்கின்றோம். நாளும் கோளும் செய்வதை நல்லவங்க கூட செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு பழமொழியும் இருக்கின்றது. இந்த நாளையும் கோள்களையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு பதிவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிறக்க இருக்கின்ற இந்த 2025ஆம் வருடம் எல்லோருக்குமே வெற்றிகரமாக அமையணும் அப்படின்றது தான் ஆசை. அப்படி வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா சில தடைகள் வரதான் செய்யும். அதையும் நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்றத ஆன்மீக ரீதியாக நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு ராகு கேது பெயர்ச்சியினால் இந்த 2025 என்ன பலன்கள்லாம் கிடைக்க போகுது, எந்த மாதிரி நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டும், இந்த விளக்கங்களை பெற வேண்டும் என்றால் இவர்தான் சரியான நபராக நிச்சயமாக இருப்பார். ஓம் சக்தி, சக்தியினுடைய உபாசகர், அது மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த ஜோதிட ஆலோசகராக விளக்கக்கூடிய விளக்கங்கள் அனைத்தும் மிக யதார்த்தமாகவும் எளிமையாகவும் தரக்கூடிய டாக்டர் ஓம் சக்தி ராஜா அவர்களை சந்திப்போம். வணக்கம் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க. ஆன்மீக கிளிட்ஸ் அன்பர்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். தொடர்ச்சியாக இந்த சேனலில் மிகப்பெரிய ஒரு ஆன்மீக தவறுலாம் சொல்லியிருக்கீங்க. இந்த சேனல் இன்னும் பல வெற்றிகளை தொடரணும் நான் வணங்கக்கூடிய அம்பாளையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சொல்லுங்கள். வாரத்தின் 7 நாட்கள் தான் நம்மளை ஆண்டு கொண்டு இருக்கின்றது என்பதை தெரியாமலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இருந்தாலுமே வருஷம் பிறக்கும் போது எல்லார் மனசுலையும் வரக்கூடியது இந்த வருஷம் எப்படி இருக்கும், நல்லதை நினைக்கிறோமோ இல்லையோ, கெட்ட விஷயங்கள் எதுவும் வராமல் இருக்குமா, சனியால் ஏதாவது பிரச்சனை வருமா, ராகு கேதுவால் ஏதாவது பிரச்சனை வருமா, இந்த கேள்விகள் தான் பொதுவாக இருக்கும். அதனால் இந்த 2025 வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியை பற்றி ஒரு விளக்கம் கொடுத்துட்டோம்னா நம்ம நெருங்கும் போதே மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் நெருங்கிடலாம். கண்டிப்பாக சொல்லிடலாம். ராகு கேதுக்களினுடைய பெயர்ச்சி 2025 மே மாதம் பெயர்ச்சி ஆகிறாங்க. ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும், கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்மத்துக்கும் பெயர்ச்சி ஆகிறாங்க. இந்த ராகு கேதுக்கள் எப்பயுமே 180 டிகிரி நேர்கோட்டில் தராசு மாதிரி 2 விதிகளில் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்துறது. இதுல எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்க ஐயா. ஒவ்வொரு கோளுக்குமே சொந்த வீடு இருக்கு. சொந்த வீடு இருக்கிறவங்களே இவ்வளவு பிரச்சனை பண்ண மாட்டேங்கிறாங்க. சொந்த வீடே இல்லாத இந்த 2 பேரும் ஏன் இவ்வளவு தொல்லைகள் கொடுக்குறாங்க? அதாவது இருப்பவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு அவன் போற வீடு எல்லாமே அவன் வீடு தான். புரியுதுங்களா? அந்த இடத்த பட்டா போட்டுக்க வேண்டியது அவனுடைய காலம். இதை விட பெரிய தத்துவம் என்னன்னா, இந்த ராகு கேதுக்கள் எந்த பாவகத்தில் போகிறாங்களோ அந்த எந்த கிரகங்கள் இருந்தாலும் இவர்களுக்கு கை கட்டின்னு தான் பதில் சொல்லணும். ஃபுல்லாக அவனுடைய அந்த பாவகத்தினுடைய ஆளுமையை பூராவுமே இந்த ராகு கேதுக்கள் தான் எடுத்துக்குவாங்க. அது குருவாக இருந்தாலும் சரி, சூரியனாக இருந்தாலும் சரி, சனியாக இருந்தாலும் சரி, எந்த கிரகத்தோடு இந்த கிரகம் சேர்ந்தாலும் முழு ஆளுமை திறனை இந்த ராகு கேதுக்கள் தான் கொடுக்கும். அதை தவிர்த்து வேற எதுவும் நடக்காது. உறுதியா சொல்லிட்டாங்க ஐயா. அதனால நம்ம அடுத்த கேள்விக்கு சென்றுள்ளோம். பொதுவா இந்த உலகத்துக்கு இந்த 2025ஆம் வருடத்தில் வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை கொடுக்கும்? இந்த ராகு கேது பெயர்ச்சிகள் ஒரு 1.5 ஆண்டு காலம் ஒரு பாவகத்தில் அமர்ந்து பலனை கொடுக்குது. அந்த வகையில் இவ்வளவு காலம் மீன ராசியில் குருவுடைய இடத்துல இருக்கிற ராகுனுடைய தன்மை வேறு. இப்போ சனியோடைய இடத்துக்கு ராகு வரார். இதை நல்லா மெயின் ரீசனாக கவனிக்கணும். ஆனால் 11ஆம் இடத்துல வரார். காலபுருஷ தத்துவப்படி லாபஸ்தானத்தில் வரார். ஆனால் என்ன பாவகம்னா சனியோட இடத்துல வரார். இந்த காலகட்டத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்மக்லிங் நடக்கும். இந்த உலகத்தில் நிறைய திருட்டு வேலைகள் நடைபெறும். ஷார்ட் ரூட்டில் உயர்வு பெறக்கூடிய வழிமுறைகள் அத்தனை பேர்களுக்கும் இருக்கும். மது ஆலைகள் கூடுதலாக உற்பத்தி ஆகும். இந்த காலகட்டத்தில் மது ஆலைகள் கூடுதலாக உற்பத்தி ஆகும். இதில் ஒரு பாசிட்டிவ் என்னென்னா,
மிகப்பெரிய ஒரு நிறுவனம், 1000 ஆண்டுகளுக்கு உண்டான நிறுவனம், மருத்துவ கல்லூரிகள், மருத்துவங்கள் எல்லாமே அடித்தளம் போடுவாங்கன்றது உண்மையான கருத்து. இதையும் நம்ம ஆலோசிக்கணும். கூடுதலான இந்த விஷயமும் நடக்கும், ரேஸு எல்லாமே நடக்கும், ஸ்மக்லிங், அந்த எல்லா வகையிலையும் போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் எல்லாமே சகல சௌபாக்கியமாக கிடைக்கும். அடுத்த 1.5 ஆண்டுகளுக்கு, அடுத்த ஒரு 1.5 ஆண்டுக்கும் கிடைக்கும். அடுத்ததும் சனியுடைய இடத்துல தான் போறார். இதுதான் உண்மையான விஷயம். இதனுடைய உற்பத்தி திறன் அதிகமாகும் அப்படின்றதான் உண்மை. அதுவும் இல்லாம நவீன வழியில திருடுகள் நிறைய நடக்கும். டெக்னாலஜி பயன்படுத்தி பிறர் பணத்தை சுரண்டுறது, பிறருடைய விஷயத்தை இன்னைக்கு எப்படி இப்படி நவீன மயம் எல்லாமே போகுது இல்லையா? அன்னைக்கு லேப்டாப் வச்சிருக்கா, ஃபோன் வச்சிருக்கா, யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்றா, நம்ம பணம் போகுது இல்லையா? இதே மாதிரி நவீன திருட்டுகள் நிறைய நடக்கும். இதை விட பெரிய பாக்கியம் என்னன்னா, கோயில், முக்கியமான ஒரு கோயில்கள்ல பேர் அழிவுகள் நடக்கும். இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா மக்களுக்கு அது ஒரு விழிப்புணர்ச்சி. இந்த உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்றது, ஒரு ஆலயம், முக்கியமான பிரதான ஆலயம், மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஆலயம் இங்கே முற்று பெறும் அப்படின்றது உண்மையான வரலாறு. ஒரு ஆலயத்துக்கு அடித்தளமும் நடக்கும் என்பதே உண்மையான வரலாறு. 2 விஷயமும் நடக்கும். கேட்கும் போதே தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வுன்ற வாசகம் தான் நினைவுக்கு வருது. தர்மம் வெல்லணும்ன்ற நம்பிக்கையோட நம்ம அடுத்த கேள்விக்கு முன்னேறுவோம். இப்போ உலகத்திற்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க சொல்லிட்டீங்க. உலக மக்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் இந்த ராகு கேது பயிற்சினால் பொதுவாக என்னென்ன இருக்கும்? ஒண்ணுமே நடக்காது. மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஒன்றும் வந்துடாது. இருக்கிற சம அளவுல தான் மக்கள் பயணிக்கும். ஆனா என்ன ஒரு புத்தி வரும் அப்படின்னா, சினிமா படம் 3.5 மணி நேரம் போகிறதுல ஒரு மனிதன் எப்படி சின்ன மனுஷன் வந்து பெரிய வாழ்க்கையில் கோடீஸ்வரனா மாறுற மாதிரி இவங்க மைண்டில் கிரியேட் பண்ணிட்டு, இந்த மாதிரி நாமளும் மாறணும்னு நினச்சிட்டு அது மாற முடியாமல் அந்த எண்ண ஓட்டத்தில் முதல்ல போவாங்க. இது மிகப்பெரிய தவறு. இந்த ராகு கேது பயிற்சியால் உலக மக்கள் அத்தனை பேருமே சீக்கிரமாக நாம் முன்னேற வேண்டும், அதிவேகமாக போக வேண்டும். காலத்தை 24 ஹவர்ஸ் எப்படி இன்னும் ஃபாஸ்ட்டாக கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு என்ன மெத்தட்லாம் பண்ணிட்டேன், A1 நவீன முறையெல்லாம் வந்துடுச்சு இல்லையா? அடுத்தடுத்த ரூட். இந்த மாதிரி இந்த உலகம் சுருங்க 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 மனிதனுடைய மனமும் சுருங்கிவிடும். இப்போ இந்த ராகு கேது சனியோட இடத்துலையும் இந்த சிம்மத்தில் கேது வர்றதுனாலையும் மனிதர்கள் இன்னும் பல அழுத்தங்களை சந்திப்பார்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. ஆனா ரிசல்ட் என்னன்னா, இதுக்கு தீர்வு ஆன்மீகம் தான் தீர்வு. இதை தவிர்த்து ஆன்மீகத்தின் யோகா பயிற்சி, நிதானம், வாழ்வியல்ல தினம் தினம் பண்ணக்கூடிய நெறிமுறைகள், மந்திர உபதேசங்கள், இதுதான் தீர்வு. இதை தவிர்த்து தீர்வு கிடையாது. என்ன நிலையும் சொல்லிட்டீங்க, அதற்கான தீர்வையும் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம கொஞ்சம் பாசிட்டிவா பேசுவோங்க. இந்த ராகு கேது பயிற்சினால யாருக்கெல்லாம் ஜாக்பாட் அடிக்க போகுது, சும்மா அப்படி கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் உண்மையிலே அதிர்ஷ்டமான நிகழ்வா யாருக்கெல்லாம், எந்த ராசிக்காரர்களுக்கு நடக்கும்? முதல் டாப்பா சொல்லணும் அப்படின்னா, என்னுடைய பார்வையில் எல்லாமே சொல்றாங்க, என்னுடைய பார்வையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துவதற்கும் தன்னை ஜாம்பவானாக உயர்த்தி கொள்வதற்கும் வாழ்க்கையினுடைய அத்தனை பேராற்றலை சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய 3ஆம் இடம் தான் வெற்றி பெறணும். அந்த 3ஆம் இடத்துல ஒரு அசுபகிரகங்கள் வரும்போது பேராற்றல் மிகுந்தவனாக அவன் மாறுகிறான், ஒரு படைத்தலைவனாக சேனாதிபதியாக மாறுகிறான். அப்படிப்பட்ட வரிசையில தனுர் ராசிக்கு முதல் இடம் இந்த வருஷத்துல இந்த ராகு கேதுனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீக சிந்தனையோடும் சேவாத்தி பண்ண போறாங்கன்றதுதான் உண்மையான கருத்து. இந்த ராகு கேது பயிற்சியால அதிகமான பாசிட்டிவ் அடைகிறது முதல்ல தனுர் ராசி நேயர்கள். 2ஆம் தரமா மேஷ ராசி நேயர்கள். ரொம்ப நாளாவே அவங்களுக்கு பிரச்சனை, என்னைக்குடா எனக்கு முடியும் அப்படின்னு கேட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் 11இல் பாவி இருப்பது சிறப்பு. ஜோதிட வரலாறுகளிலே 11ஆம் இடத்துல என்பது லாபஸ்தானம். அந்த லாபம் வரணும் அப்படின்னா அவனுக்கு என்ன பண்ணணும், அந்த இடத்துல அசுப கிரகங்கள் அமரணும். அப்போ ராகுவோ கேதுவோ சனியோ 11ஆம் இடத்துல வரும்பொழுது இந்த மேஷராசிக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்குது. அடுத்த ராசி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசி சொல்லலாம். என்ன தொழில் பண்ணணும், வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா நேர்மையான தராசு போட்டால் அவனால வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா வியாபாரமே கமிஷன் தொழில் தானே. அப்போ அந்த பாவத்தில் போய் ராகு பகவான் அமர்ந்துருச்சு அப்படின்னா இவனுக்கு பலதரப்பட்ட வேலைகள் வரும். வேலைகளுடைய வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் வரும். பல கிளைகளோடு தொடர்பு பெறும். எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு, வெளிநாட்டு போகிறதுக்கு இது அவங்களுக்கு சரியான காலம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் கண்டிப்பாக சொல்லிடலாம். இந்த 3 ராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி 100% திருப்தி அளிக்க போகுது. 100% திருப்தின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த திருப்தியை அனுபவிக்கணும்ன்ற நினைக்கக்கூடிய இந்த 3 ராசிக்காரர்களும்
மறக்காம பக்தி செய்யணும் இல்லையா? அதற்கு இவங்க என்ன செய்யணும் வாழ்வியல்? கண்டிப்பா. அதாவது நமக்கு எப்பயுமே பிரச்சனை வரும்போது தான் அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க அர்ச்சனை பண்றதுக்கு தோணாது. ஏன்னா அவங்களுக்கு நல்ல நேரம் நடக்க போகுது. அதனால நம்ம போற ரூட்டு பைபாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபாஸ்டா போயிட்டே இருப்பாங்க. இருந்தாலும் அங்கங்க சின்ன சின்ன பிரேக் பண்ணி ஒரு விநாயகரனுடைய அகவலையாவது அவங்க பண்ணணும். நன்றி சொல்லணும்ல, நன்றி மறக்க கூடாது. கண்டிப்பா. ஏன்னா அடுத்த 1.5 ஆண்டு இன்னும் இருக்குது அப்படின்றது மனசுல நீங்க வச்சுக்கணும். தினந்தோறும் இல்லைனாலும் வீக்லி 1 டைம் திங்கட்கிழமை தோறும் மரத்தடியின் கீழ் விநாயகர், எந்த மரத்தடி, இந்த அரச மரம் ஃபேவரட் எப்பயுமே, வன்னி மரம் ஃபேவரட், இந்த மரத்தின் கீழ் உள்ள விநாயகருக்கு திங்கட்கிழமை தோறும் இவங்க அந்த ஒரு 9 சுற்றுகள் அவங்க சுற்றி வந்து தன்னுடைய வாழ்க்கை நிறைந்த 1.5 வருஷம் போனாங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏற்றம், பாசிட்டிவ் பெரிய பாசிட்டிவா மாறும்ன்றது தான் உண்மையான ரிசல்ட். இப்போ பாசிட்டிவ் சைட் சொல்லிட்டோம். இன்னொரு பக்கம் நம்ம எப்படி சொல்லணும்னா, யாரெல்லாம் கொஞ்சம் ஹெல்மெட் போட்டுக்கலாம், யாரெல்லாம் போறதுக்கு முன்னே கொஞ்சம் நேரத்தை பார்த்துக்கலாம், போகிறதே அவாய்ட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி தன்னை பாதுகாத்து கொள்ளணும் இந்த வருடத்துல அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ராசிகள் என்ன ராசி? தன்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ராசி விருச்சிக ராசி. நீங்க போடுற ஹெல்மெட் முக்கியமா போட வேண்டிய சொல்லக்கூடிய ராசி விருச்சிக ராசி. அவங்க தான் ஹெல்மெட் போடாம போகக்கூடாது. ஏன்னா சுகஸ்தானத்துல 4ஆம் இடத்துல போயிட்டு அவங்க விஷயம் வந்துடுச்சு. பட் லக்ன பாவகத்திலே ராகு வராரு இல்லையா, அந்த கும்பம் தலையை முதல்ல காபந்து பண்ணணும். எந்த பாவகத்துல போய் ஒரு கிரகம் அமருதோ அந்த பாவகத்துக்கு தலைவலி கொடுக்க தானே செய்வாரு. பட் முதல்ல தன்னுடைய தலையை, தன்னுடைய நிர்வாகத்திறனை பாதுகாக்க வேண்டிய ராசி முதல் கும்பராசி, 2ஆம் தரம் விருச்சிக ராசி, 3ஆவது தரம் சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இது வரைக்கும் அஷ்டமஸ்தானத்துல இருந்த ராகு பகவான் இப்ப சப்த பார்வையில வர்றதுனால என்ன ஒண்ணு, திருமண காரகத்துவத்துல கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு சான்சஸ் உண்டு. மற்றபடி அவங்களுடைய பாதுகாப்பு கவசம் இருக்க தான் செய்யுது. நண்பர்கள் வரக்கூடிய எதிர்பாலின நண்பர்களாலும் அந்த சிம்ம ராசிக்கு இப்ப பிரச்சனை தான் இருக்குது. 7ஆம் இடமே இப்ப பிரச்சனை தான். அப்போ பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாம் வாடிக்கையாளர்கிட்ட கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை அப்போ பாதுகாக்காக இருக்க வேண்டிய ராசி 1 கும்பராசி, 2வது விருச்சிக ராசி, 3வது சிம்ம ராசி. மற்ற ராசிகள் இந்த நெகட்டிவா நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய ராசிகள் இவங்கெல்லாம் செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரங்கள் என்ன? எந்த ஆலயங்களுக்கு போகலாம்? வாழ்வியல் பரிகாரங்கள் என்ன செய்யலாம்? கண்டிப்பா இது முக்கியமா ஆலய பரிகாரத்தை தாண்டி நான் என்னைக்குமே ஒரு அதிகமாக சொல்றது வாழ்வியல் பரிகாரம் தான். மேன் டு மேன் ஹெல்ப். பைபிள் அதான் சொல்லுது, ஒரு மனிதனை நீ சந்தோஷப்படுத்தினால் உன்னுடைய ஆன்மா நீ சந்தோஷப்படுத்துவாய். இந்து மதத்தை தாண்டி அத்தனை மதத்தை நம்ம ஒழுக்க நெறிமுறை பண்ணி தான் ஆகணும். இப்ப இந்த வாழ்வியல் பரிகாரம் என்ன சொல்லுது அப்படின்னா, மதம் சார்ந்து நீங்கள் உதவிகளை செய்ய வேண்டும். ஏன்னா ராகு கேதுக்களே இந்து தர்மத்தில் என்ன சொல்லுது, கேதுவை கிறிஸ்டினாவும் ராகு முஸ்லீமாவும் தான் சொல்றோம். அப்போ இனம் மதம் சார்ந்து ஜாதி வேது பாது பிரிவினை இன்றி நீங்க செயல்பட்டாலே மிகப்பெரிய ஒரு தண்ணீரை அடைஞ்சதான் இந்த ராகு கேது பயிற்சி நீங்க பார்க்கணும். அப்போ அவன் அந்த ஜாதிகாரம் பெருசு, இந்த ஜாதிகாரம் கேர்ந்தவன், இந்த மாதிரி இன பாகுபாடு இல்லாமல் கீழ்த்தர மக்களும் மேல வரணும்னு நீங்க சிந்தனை செஞ்சீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் கொடுக்கும். நிச்சயமா. அப்போ என்ன பண்ணலாம்? அன்னதானம் செய்யணுன்றவங்க தர்கா கிட்ட எடுத்துட்டு போய் அன்னதானம் செய்யலாம். பாடப்புத்தகம் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க சர்ச் கிட்ட போய் பாடப்புத்தகங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரியான தான தர்மங்கள் அப்படின்றது சிறப்பா இருக்கும். இப்படி எடுத்துக்கலாம். பட் இன்னமும் இந்து மதத்துல இருக்கிறவங்கள ஒரு மதம் சார்ந்து நம்ம ஏதாவது நம்பிக்கை விளக்கேற்றினாதான் அவங்களுக்கு ஒரு எஃபெக்ட் தீரும், ஆத்ம சாந்தி அடையும் அப்படின்னுக்குள்ள நாக தேவதைகள், நாகரனுடைய வழிபாடுகள் எப்பொழுதுமே சால சிறப்பு. சமயபுரத்து மாரியம்மன் எப்ப நீங்க பூர நட்சத்திரத்துல போய் பாக்குறீங்களோ அன்னைக்கே உங்களுக்கு ராகு கேதுனுடைய தோஷம் தீருதுன்றது என்னுடைய ரிசல்ட். ஆணித்தரமா சொல்றேன், அனுபவிச்சதால சொல்றேன். பூரம் நட்சத்திரம் அன்னைக்கு யார் சமயபுரத்தம் போறீங்களோ இந்த ராகு கேது தோஷத்தினுடைய பாவக பலன்ல இருந்து நீங்க விடுபடலாம். தொடர்ச்சியாக ஒரு 5 பூர நட்சத்திரத்துக்கு நீங்க போகணும். இதுதான் விஷயம். ஆலயங்கள் ஏதேனும் நீங்க உங்களுக்கு இப்ப தோன்றக்கூடிய விஷயங்கள்ல இவங்க இந்த ஆலயத்துக்கு போனா ராகு கேது பெயர்ச்சிக்கு மிக சிறப்பாக இருக்கும் என்று பெரும்பாலுமே இந்த ராகு கேது தோஷங்களுக்கு சீர்காழி மயிலாடுதுறை இந்த சாலையில கீழ்பெரும் பள்ளம் அப்படின்ற ஊர்ல நாகநாத சுவாமி அப்படின்னு இருக்காரு. இந்த ஆலயத்துக்கு நீங்க சனிக்கிழமை போயிட்டு நீங்க வழிபடுற பழக்கம் வச்சுட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியம். இந்த ராகு கேதுவால் வரக்கூடிய தோஷங்கள், தடைகள், தாமதங்கள் எவ்ரிதிங் யூ ஆர் பிளஸட் அப்படின்னு என்னுடைய ஜோதிட சாஸ்திரத்துல நான் சொல்லிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். சிறப்பு. என்னதான் இன்னைக்கு நம்ம ராகு கேது பயிற்சியை பற்றி பேசினாலும் இந்த காலகட்டத்துல சனியினால பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது 7.5 சனியா இருக்கலாம், கண்ட சனியா இருக்கலாம், அஷ்டம சனியா, அர்த்தாஷ்டம சனி, இப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த ராகு கேது நல்லது ஏதேனும் செய்வார்களா?
இல்ல ஏதேனும் விளைவுகளை ஏற்படுத்துவாங்க? இல்லை, நம்ம இந்த காலகட்டத்தில் ராகு கேது தோஷத்தை தாண்டி 6, 8, 12 பாவ அமைப்புகள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த மீனத்துக்கு இது 12ஆம் இடம். பட் அவங்களுக்கு சனியினுடைய தாக்கமும் நடைபெறுது. இப்போ சனி ராகு 2 பேரும் ஆக்டிவேட் ஆகிறாங்க. இந்த காலகட்டத்தில் மோஸ்ட்லி அதிகமான கவனமாக இருக்க வேண்டிய ராசி மீன ராசி. மிகப்பெரிய நெருடல்கள் வரும், சட்ட சிக்கல்கள் வரும், நிறைய எதை தொட்டாலுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு திருப்தியற்ற மனநிலை வரும். என்னடா இந்த மாதிரிலாம் சூழ்நிலைகள் போகுது. ஏன்னா மிகப்பெரிய பாதிப்பு. 2 கிரகங்கள் சனியாலையும் பாதிக்கப்படுறாங்க, ராகுவாலையும் பாதிக்கப்படுறாங்க. 2மே மிகப்பெரிய தாத்ரீகமான கிரகம் இல்லையா? அதனால் ஓவரால் அவங்க நிறைய பரிகாரங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களே அவங்க தான் முதல் விஷயம். அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தினந்தோறுமே விநாயகனுடைய பூஜை பண்ணிட்டு வீட்டிலேருந்து வெளியில் வரணும். பாதுகாப்பு கவசத்தை போட்டுன்னு தான் வரணும். நம்ம எப்படி மழை பெஞ்சா ஒரு கொடை வச்சுட்டுறோமோ, ரெயின்கோட் போட்டுன்றோமோ, அதுமாரி நமக்கு இப்போ நடக்கக்கூடிய சாதகம் இல்லாத பலன்களில் தினந்தோறும் வீட்டுக்குள்ளேருந்து குளித்து ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு சூரிய நமஸ்காரமோ அல்லது மூலமந்திரம், கணபதியுடைய மூலமந்திரம் சொல்லிட்டு தான் உங்கள் வீட்டு வாசலில் விட்டு வெளியில் வரணுன்றது தான் உங்களுக்கு பாதுகாப்பு. இல்லைன்னா தினம் நீங்கள் பிரச்சனை சந்திக்க தான் வேணுன்றது தான் உண்மையான ரிசல்ட். சிறப்பு. நிறைவா ராகு கேது பயிற்சியை பற்றி பல தகவல்கள் நம்ம சொன்னாலுமே கட்டம் ரீதியாக ஜாதகம் ரீதியாக பார்க்கும் பொழுது கெட்டது சொன்னவங்களுக்கு, அதாவது எதிர்மறையாக சொன்னவங்களுக்கு நேர்மறையும், நேர்மறையாக சொன்னவங்களுக்கு எதிர்மறையும் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 100% உண்டு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா ராகு ஒரு அஷ்டம ராகுவாகவோ சஷ்டாசம ராகுவாகவோ சுகாதிபதி ராகுவாகவோ வரும்பொழுது அவங்களுக்கு ராகு தசை புத்தி அந்தரம் எதுவுமே நடக்கலை அப்படின்னாலும் அவங்களுக்கு பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும். பட் அவங்க நடக்கக்கூடிய தசா புத்திநாதன் அது நல்ல நிலைமையில் இருக்குது, ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா இந்த ராகு கேது சனி பயிற்சி பற்றி அவங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. முதல் விஷயத்த ராகு கேது பயிற்சியுடைய தாக்கமும் இருந்து அவங்களுக்கு தசா புத்தி அந்தர சூட்சமங்களும் ராகுனுடைய அடிப்படையில் நடக்குது, சனியுடைய அடிப்படையில் நடக்குது அப்படின்னா அவங்க தான் அதிகமான பரிகாரங்களை செய்யணும். இதுதான் உண்மையான விஷயம். தெளிவான விளக்கங்களை கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஆன்மீக கிளிட்ஸ் இன்னும் மிகப்பெரிய ஒரு வாடிக்கையாளர்களை சந்தித்து கோடான கோடி நபர்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த அம்பாளுடைய அருளால் மேலான இடத்துக்கு போகணுன்றது நான் வணங்கக்கூடிய அம்பாள் உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காள பரமேஸ்வரி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க. Step into the world of redefined elegance with Vivo V40e. Buy now. புனித மந்திரங்கள், ஆத்மார்த்தமான ஆன்மீக பாடல்கள் மற்றும் ஊக்கமளிக்கும் பக்தி கதைகள் இப்போது உங்கள் விரல் நுனியில். ஆலயாவை டவுன்லோட் செய்து உங்கள் ஆன்மீக பயணத்தை இன்றே தொடங்குங்கள். ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் இப்போது அவைலபிளாக உள்ளது. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.